Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குறைஞ்ச நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். வெஜிடபிளாக ஆட் பண்ணி செய்கிற தொட்டு பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் சாப்பிடாத பிள்ளைங்களும் இதை மீதி இல்லாமல் சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொருட்கள் நல்லா பொரிஞ்ச பிறகு இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி தாளிச்சிக்கிறேன். இதில் ஆட் பண்ணுற பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்காக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலைகள் அலசி அதையும் நம்ம ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வதக்கும் போது ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரணும். இது வதங்கட்டும். இதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் நம்ம ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகளும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் தாளிக்கும் போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் ஆட் பண்ணல. அரைச்சி செஞ்சாலும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இப்போ தாளித்து செஞ்சிங்கன்னா காரம் அந்தளவுக்கு இருக்காது. அதுக்காக தான். அடுத்த இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நைஸ் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இந்த பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் இப்போது சேர்த்துக்க போகிறோம். நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்தது அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போது கூட இஞ்சும் பூண்டும் தனித்தனியாக ஆட் பண்ணி கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகி நமக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக, அதாவது மீடியம் சைஸ் ஒரு கேரட்டும், ஒரு 10 பீன்ஸ், கொஞ்சமாக பச்சை பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு அந்த பேஸ்ட்டோடய சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரும். டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாயை இன்னும் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி அலசின தண்ணியோடு சேர்த்து தான். டோட்டலாக நான் இன்றைக்கி 2/4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1/4 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் அலசி நான் ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சா போதும். அதில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக 2/4 கப் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருக்க அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்து 1/4 கப் அரிசிக்கு 2/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். 2 இல்லைனா 2/4 கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா வெந்து உதிரி உதிரியாக இருக்கும் ரைஸு. இப்போ இது நல்லா நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை லைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இது கொதித்து நமக்கு தண்ணி நல்லா இதிலே வடிஞ்சு வந்துடும். ஈவன் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உடனே குக்கர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விசில் போடாமல் இது இப்போ லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், தண்ணி நல்லா வடிஞ்சு இதிலே ஒரு 75% அளவுக்கு சாதம் வெந்து வந்துடும். இப்போ லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து 1 ஸ்பூன் நெய்யோ இல்லை எண்ணெயோ நீங்கள் ஆட் பண்ணி குக்கர் மூடி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் சிம்மில் வச்சு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சாலுமே கரெக்டாக உதிரி உதிரியான பதத்தில் சாதம் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ விசில் போட்டாச்சு. நான் இன்றைக்கி ஒரு 7 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரைஸ் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இது வெஜிடபிள் கம் புதினா புலாவ் தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். சாப்பிடாத பிள்ளைங்க கூட இது போல் செஞ்சு கொடுத்திங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி. நாம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம்.
குறைஞ்ச நேரத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய லஞ்ச் ரெசிபி தான். இது போல் செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக பிள்ளைங்க மீதி வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது கூட சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா இல்லை பாயில்டு எக் நீங்கள் எது வச்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க சாப்பிட்டு வருவாங்க. அந்தளவுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இதில் ஆட் பண்ணுற காரம் உப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.